அன்பு. ஒருத்தர் மேல அன்பு காமிக்கிறேன்னு சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. அந்த அன்பை வெளிப்படுத்த ஏதாவது செஞ்சாதான் உண்மையா இவங்க என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு கிஃப்டோ ஒரு பொருளோ வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவார். அதாவது கொடுத்தல் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஒன்றை கொடுக்கணும் என்பதுதான் நம்முடைய உலக வழக்கத்திலே ஒன்று. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேல் அன்பா இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு வெறுமனே சொல்லலை. தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையிலே கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் மகளேன்னு சொல்றார். உங்களுக்காகத்தான், உனக்காகத்தான் மகனை மகளை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து அந்த சிலுவையில தொங்க வைத்து ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த என் மேலோட அன்புக்காக ஏன் அவர் மறிக்கணும்? நம்முடைய பாவம் சாபங்களை சிலுவையில சுமந்தார். நரகத்தின் அக்கறையிலிருந்து நம்மை காப்பாற்றி சிலுவையிலே மறித்தார்.